எப்படி இந்த சீட்லேயே நான் எத்தனை நாள் தூங்கிட்டு இருக்கிறேன். நீயும் தூங்கு, ஏன் தங்க நல்லா தூக்கம் வரும். வாங்கிக்கிங்க, 2 பேர் வாங்கிக்கிங்க, வாங்கிக்க. 3 பேர் சேர்ந்து வாங்கியாச்சு. அப்பா வெயிட்டு சரியான வெயிட்டு. குடும்பத்துக்காக போய் தான் போனேன். என்ன பண்ண சொல்ற? என்ன இழுத்து விட்டனா அப்படியே தட்டிச்சு. என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு? 500 ரூபாய் கொடுத்தா குவார்டர் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காரு 2 பாட்டில. ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? ஏமாப்ல உங்ககிட்ட நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோம்? பக்திமா நல்லவரு, என் குழந்தைய நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்கன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். சொல்லுங்க. பக்கத்துல ஒரு அங்க இங்கேயும் தொலாவி அப்புறம் ஒரு வீட்டுல போயிட்டு வாடகை அட்வான்ஸ் எவ்வளோன்னு கேட்டேன். 4000 ரூபா சொன்னாங்க. இப்போதைக்கு எங்கிட்ட 200 ரூபா தாங்க இருக்குது அப்படின்னேன். சரி பரவாயில்லப்பாண்டு 200 ரூபா கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு குடி போனோம். குடி போயிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என் அன்பான இனிய சகோதர சகோதரிகள், அன்பான இனிய உறவுகள் அனைவருக்கும் இந்த கோல் பட்டன் வந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீங்க தான் இதுக்கு முக்கிய காரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம 10 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் கொடுத்த இந்த அவார்டு தான் வாங்கி 2 நாள் ஆச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோவை எடுத்ததுனால எங்களால் இன்ட்ரடக்ஷன் எடுக்க முடியல. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக போட்டு நம்ம கோல்டு ப்ளே பட்டன் வாங்கி எங்கள் அம்மாவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தது எல்லாமே இந்த விளாகில் வரப்போகுது. மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய விலை மதிப்பில்லாத கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தூக்க வரையில் இருக்கிறான், அதனால தான் சிரிக்க மாட்டேன்றான். இப்போ தூங்கிட்டு இருந்தான். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி. எங்களுக்கு இங்கே வா காய்த்திரி, நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோம் ஓடியா. செல்லக்குட்டி எப்படி சாச்சி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்குறோம். அப்படியே தூங்கிக்குவோம். உடனே வந்து கழுத்து பிடிக்காமல் தூக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. சாச்சி தான் பிடிச்சிருக்கிறேன். காரில் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துரு. சரிங்களா? காய்கறி வந்து தண்ணி குடிக்க போயிட்டா. இந்த சீட்லேயே நான் எத்தனை நாள் தூங்கிட்டு இருக்கிறேன். நீயும் தூங்கு, ஏன் தங்க நல்லா தூக்கம் வரும். காரை எடுத்துட்டாங்கன்னா நல்லா அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கோபி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏபிடி பார்சல் சர்வீஸ். போன தடவை சில்வர் ப்ளே பட்டன் வாங்கின இடம் இல்லை, இது மாற்றிட்டாங்க. அங்கே போய் போட்டு மறுபடியும் இப்போ வந்து வந்தாச்சுப்பா. ஏபிடி பார்சல் சர்வீஸ் கோல்டு ப்ளே பட்டன் வாங்க போகிறோம். பாருங்க, குட்டி தங்க கையில் தான் வந்து வாங்க போகிறாங்க. செல்லக்குட்டி நீ வந்தா ராசி பாரு, கோல்டு ப்ளே பட்டன் வந்துருச்சு பாரு கையில். பையனுங்க செல்லக்குட்டி தூக்க வரையில் இருக்கிறானுங்க தம்பி. வாங்கடே கோல்டு ப்ளே பட்டன் வாங்க. வாங்கிக்கிங்க, 2 பேர் வாங்கிக்கிங்க, வாங்கிக்க. 3 பேர் சேர்ந்து வாங்கியாச்சு. அப்பா வெயிட்டு சரியான வெயிட்டு. அப்பா உண்மையிலேயே வேற லெவலு. வருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்கியாச்சு. ஆமாம், ஓப்பன் பண்ணி காட்டிடலாம். வந்தாச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருக்க சொல்லிட்டா. பார்க்கலாம். அவங்கெல்லாம் 6 வரமாட்டாங்கண்ணா, நம்ம தான் போகணும். இதை வந்துட்டாங்க.
திங்கிற வண்டத்துக்கு எதுக்கு இதுக்குள்ள விட்டு துணிக்கிற? சரி வா கூட்டித்தாங்க. ஆ வாங்க வாங்க இந்த பக்கம் போடி, கதவு சாத்திரி இரு. ஆ போ. போட்டு நெட்டு வாடான்னா மெயினா. ஆமாம் இந்தா தூக்க வரி டிம்மர் இருக்குது பாப்பா. டிம்மர் இது பண்ணுறக்கு எத்தாச்சும் ஒரு வெயிட்டு பாரு. 10 லட்சம் மதிப்பு. அதான் 10 லட்சம் இல்லை, கோல்டு தான். கோல்டு இதுதான் தெரியாத, முன்ன பின்ன வாங்கினா தானே தெரியும் உனக்குலாம். சரி எட்டு வந்து இது கட் பண்ணு பிரி. உள்ள வாமா. சரி உள்ள நாடா. இப்போ கோல் ப்ளே பட்டினோட எங்கள் அம்மாளுக்கு பேரனை பார்த்தங்காட்டி ஒரே சந்தோஷமாட்டேங்குது. என்னமா மண்டை பிஞ்சு போன ரொட்டி மாதிரி ஆயிடுது. ஆட்டை மேய்ச்சி மேய்ச்சி ஆட்டு வால் மாதிரி ஆயிடுச்சு அம்மா மண்டையும் முடியும். முதல்ல அந்த இதை பிரியுங்கள். அதை கட் பண்ண எங்க அம்மா தான் அதையும் ஓபன் பண்ணிச்சு, இதையும் எங்க அம்மா தான் ஓபன் பண்ணுது. சூப்பர். இங்க வாரு. இல்ல இல்ல இவ்வளவு பெருசு தான். சில்வர் பட்டனை விட இது பாதி அதிகம். அது இவ்வளவுதான். என்ன எடுமா என்னது? அதை எடுக்க வேண்டாம், காயத்தை எடுக்க வேண்டாம் விடு. புரியாத அவ்வளவுதான். காட்டு. இலாகாயு 10 lakhs பாசிங் சப்ஸ்கிரைபர். 1 million. 1 million அதான் 10 lakhs. 1 million சப்ஸ்கிரைபர்ஸ். இங்க வந்து இல்ல கைத்திரி இங்க வா. காட்டுங்க. இப்படி காட்டு இந்த பக்கம் குழந்தைங்க காட்டு. இல்ல இல்ல அது ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். எப்படி திருப்பி காட்டு. சந்தோஷம். இதை வாங்குற காரணமா இருந்த அன்பான சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா அவங்க குடும்பம் மேலும் நல்லா வளரணும். இதே மாதிரி தொடர்ந்து நல்ல உள்ளவங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. எங்க பையனுக்கு வந்து அவன் ஏதாச்சும் தெரிஞ்சு தெரியாம தவறு பண்ணியிருந்தாலும் நீங்க மன்னிச்சு அவங்களுக்கு எப்பவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். நான் வேண்டி கேட்கிறேன். இந்த பட்டன் எல்லாம் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆமா உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவார்டு. எங்களுக்கு இல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என் அன்பான இனிய சகோதர சகோதரிகள், அன்பான இனிய உறவுகள் அனைவருக்கும் இந்த கோல் பட்டன் வந்து நாங்க சமர்ப்பிக்கிறோம். நீங்க தான் இதுக்கு முக்கிய காரணம். கலைமதி விலாக்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சில்வர் ப்ளே பட்டனாச்சு வாங்கி கலைமதி விலாக்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுவேன். பண்ணி மாட்டி வச்சுக்கலாம். 90,000 வந்துட்டேன் பாப்பா. ஒரு 10,000 கடன் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா என் தங்கச்சி சேனல் தெரியாதவங்களுக்கு போட்டா போறோம் பாருங்க. போய் மங்களா தெரியுது. ஃப்ரண்ட் கேமரா மழை வெளிச்சமே இல்ல, ஒரு வானமே இல்ல, 3 கற்கள் கட்டி. வாங்க வாங்க ஏன் உள்ள வாங்க. கலைமதி விலாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சில்வர் ப்ளே பட்டன் வாங்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க. உங்களுடைய எங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய உதவினால தான் நாங்கள் உயர்ந்துட்டு வர மேலும். இது வந்து ஒரு உதவியா நான் கருதுறேன் உண்மையாலுமே. நீங்க நாங்க வந்து உங்களுக்கு நன்றி கடன் பண்றோம். எங்க பையனுக்குமே எங்க குடும்பத்துக்கும் நீங்க செய்யற உதவி இதை நாங்க ஒருபோதும் மறக்க மாட்டோம். நீங்க நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன் அனைவரும். தேங்க் யூ. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா மூஞ்சி எங்க மூஞ்சி தெரியுது ஒரு கண்ணாடியில. அருமையா தெரியுதுங்க. சூப்பரா. இப்படி நேர்புடி இங்க பாரு. இங்க பாத்தீங்களா எங்க அம்மா தெரியுறாங்க பாருங்க ப்ளே பட்டன்ல. எப்படி அருமையா மஞ்சள் கலர்ல.
கோல்டுனா கோல்டு தான். சூப்பர். கோல்டன் கலர்லயே அந்த கிளாஸும் இருக்குது பாரு. கிளம்பியாச்சே, வாங்க. மழை வர மாதிரி இருக்கு, போலாம். வாங்க வாங்க. போயிட்டு வாங்க முட்டிகள். மாயா கத்துக்கோம். நல்லா போன ஆரோக்கியமா போன இந்த அம்மாக்கு பச்சைனாட்டா குலதெய்வம் குலதெய்வம் என் குழந்தை வளர்த்துரு. அது எல்லாமே ஒட்ட சோஸ் கழட்டி போடுங்க. அதை கண்டிப்பாங்க அத்தை, தேங்க்யூ. உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் மென்மேலும் இன்னும் வளர்ந்துட்டே இருப்போம். அடுத்து டைமண்ட் பட்டன் வாங்குவோம். கண்டிப்பா வாங்கணும். ஆமாம், எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல பெருசா இருக்கு. எங்க ஆமாம், கண்டிப்பாங்க. இது ரொம்ப வருஷ கனவு. வாங்கிடுவோமா அப்படின்னு டவுட்லாம் வந்துச்சு. எப்படியோ வாங்கிட்டோம், அது வரையும் சந்தோஷம். இன்னும் மேல மேல இதுக்கு மேல மேல வளரணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. பெரியவங்க உங்கள் ஆசீர்வாதம் இருக்கும்போது இன்னும் மேலும் வளருவோம், அது சந்தேகமே இல்லை. ஏன் காயத்ரி? ஆதி தங்க வந்துட்டான்ல, இன்னமே பெட்டரா பண்ணுவோம். ஏன் காயத்ரி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பேசு. நான் என்ன பேசுறது? நீங்க தானே எதையும் சொல்றேன். வணக்கம் சொல்லு. வணக்கம். நான் சொல்றது சொல்லு. அவனால தனியா இருக்க முடியாது, நீங்க விட்டுட்டு போகாதீங்க. இந்த போனை இங்கே வச்சு போட்டு போவேன். வாட்ஸ்அப்புக்கு நான் கூப்பிட்றேன், நீ பேசு. டெய்லி போன் பேசிக்கலாம். போன்ல பேசினா சரி, வீடியோ காலிங் பண்றேன் நான். நேர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். நேர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். நேரில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்க வேண்டியதா? என்ன பண்றது? அப்புறம் நான் மட்டும் தனியாக போயிருக்கலையா? அப்புறம் எனக்கும் பாசமில்ல இல்லையா? என்ன பண்றேன்னு குடும்பத்துக்காக போய் தான் போனேன். என்ன பண்ண சொல்றேன்? என்ன எதுக்கிட்டே அழுவுற? சரி 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 சரி, அழுவாத அழுவாத அழுவாத. கருத்து ஏர்போர்ட் சார், உங்க அப்பா வருவா அப்படி எடுத்து வரக்கு. அதே அப்ப உங்களுக்கு அங்க இங்க வருவாரா? சரி வா வா, அப்புறம் அதை தைக்கும்போது எடுத்துக்கேன். வா. உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு என்ன டியூட்டியா லீவா? லீவ் தான். நேற்று நைட் டியூட்டி செஞ்சேன். உடம்பெல்லாம் ஒரே டயர்டாகுது. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளைக்கு உடம்பு ஒரு டயர்டாகுதாம்மா, நல்லா ஒரு 2 கிலோ நாட்டுக்கோழி பிடிச்சி எடுத்து வந்து கறி சாப்பிட்றோம். அதனால ஒரு நல்ல சரக்கா, நல்ல குவாலிட்டியா அப்பம் குடிக்கிற மாதிரி ஏதாவது 130 ரூபா சரக்கு இது வாங்கிட்டு வந்துட போறாப்புல. 200-250 ரூபாயில் நல்ல சரக்கா வாங்கிட்டு கூலிங்க ஒரு வீடு வாங்கிட்டு வரோம். போகுது டைம் ஆகுது, சீக்கிரம். உங்களுக்கு ஒத்துக்கும் போதே எங்களுக்கு ஒத்துக்காதா? இதெல்லாம் குடிக்க கூடாது. அப்படி பார்த்தா லேடிஸ் எல்லாரும் குடிக்க மாட்டாங்களா? ஆம்பளை தண்ணி அடிக்கும்போது பொம்பளை தண்ணி அடிக்கலாம் ஏதாவது சட்டம் இருந்துச்சுதா? சட்டமெல்லாம் எழுதி வைக்கல. எந்த பொம்பளை இந்த மாதிரி உணையாடு பண்ணிட்டு இருக்காங்களா? நான் அடிப்பேன். இப்ப எனக்கு ஆம்லேட் வாங்கி தரலினா உங்களையும் அடிப்பேன். அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு போயிடுவேன். அமௌண்டா? ஒரு நிமிஷம் வெளியே என்னன்னு சொல்றேன்ல. சரி, நான் நிக்கல, கொஞ்சம் முடிச்சு வாங்க. என்னது? என்னை பார்த்து பைத்தியரே தெரியுதா? என்னவா கல்யாணம்ங்கறீங்க? அட இல்லப்பா, நிறைய பேர் போறீங்களா? அப்ப நான் யாரு? என்னை பார்த்தா பைத்தியரே தெரியுதா? இல்ல, அது நான் இருக்கிறப்பவே வீட்டுக்கு ஒரு வருஷம் பொண்ணு பார்க்க பண்ணிட்டீங்களா? இல்லப்பா, நான் கஷ்டப்படுறாங்கன்னு இந்த மாதிரி விதவ பெண்கள் கஷ்டப்படுறாங்க. புருஷன் இல்லாம நீங்க வரலா? தர்ம பிரபுவா மத்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு. அப்ப ஏன் நிலைமை நான் வருது? பொண்டாட்டி நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் உயிரோட தான் இருக்கிறேன். அப்புறம் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? அப்புறம் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? வீட்டுக்கே வர சொல்லி அது போட்டா. அதனாலதான் நான் வந்தப்ப போட்டா பார்த்து மறைச்சிருக்கிறீங்க. போட்டா பேசிட்டு இருக்கிறீங்க. அட இல்ல, எங்க வீட்டுல எதுவும் கொடுக்கலன்ட்டு இன்னொரு வீட்டுல அப்படியே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு என்ன
எப்படியெல்லாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க? கிச்சன் வச்சுக்கோங்க. என்ன நினைச்சிட்டு புத்தி சொல்றேன். புத்தின்னு வயசு பெருசாக புத்தி கூர்மை, அதைத்தான் கூறுங்கிறியா? வயசு பெருசாக புத்தி வளரும். எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு வளரணும். உங்களுக்கு புத்தி மட்டாயிட்டுலாம் வருது. காயத்ரி ஓவரா பேசிட்டு இருக்காது காயத்ரி. நீங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, ஒண்ணு இந்த டிவி எனக்கு வேணும் இல்லையா, இது யாருக்குமே இருக்கக்கூடாது. பைத்தியம் முடிச்சிருக்கு எனக்கு. அன்னைக்கு சும்மா விளையாட்டு பண்ணதுக்கு அவர் தடி எடுத்து அத்தனை அடிச்சு இன்னமே அது வலிக்குது. என்னத்த குடுத்துட்ட? இழுத்து விட்டனா அப்படியே தட்டிச்சிரு, அப்படியே உடம்பால அப்படியே தட்டிச்சு. என்ன 7 நாள் சரி, ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன் அப்படின்னா ஜோடிங்கிறாங்க. 2 பொண்டாட்டி ஒரு புருஷன் என்னப்பாங்க இங்கிலீஷ்ல? யாரு வண்ண சொல்லுவா? நீ எந்திரி, உன்னை அப்புறம் அடிஞ்சு போடுவேன். எந்திரி மேல. அந்த புள்ள எதுக்கு பேசிட்டு இருக்க நீங்க? இப்ப லூசா நீங்க என்ன அவ சொல்றாங்க வெளிய இதெல்லாம் குளச்சு விளையாட வேண்டியதானே, வீட்டுக்கு வச்சுட்டு எதுக்கு விளையாண்டுக்கிறீங்க? ஏன் வேலையா இல்ல நிஜமாலுமே ரூம் கட்டுறா? காசு கொடுக்க இவளை கொடுத்த கடையில கொடுத்து வாங்கிட்டு வாங்க. எதுக்கு? என்னெல்லாம் வாங்க மாட்டாங்க. நீங்க நல்லா கேட்டு போடுவேன் சரியா? நல்லா கேட்பேன். இங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா படுற கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு அவங்களையும் பார்த்துட்டு வந்துட்டு குடும்ப சூழ்நிலை அனுசரிச்சு உங்களையும் கட்டிட்டு வந்துட்டு நீங்க எப்படி நடந்துட்டாலும் உங்களையும் அனுசரிச்சு போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிற எங்க கையை பார்த்தா உங்களுக்கு நாங்க தேய்ச்சி விட்டா புண்ணாய் போயிடுமா? காட் இன் ஹெட் எழுதி ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு இப்ப என்ன காட் ஹெட் ரைட்டிங் எழுதிருக்காருன்னு பாக்குறீங்களா? நான் ஒண்ணும் பாக்கல. நீ மாமா உன்னாலதான் நீ பேசிட்டாரு. அப்புறம் பாருங்க பண்றத. நீங்க பண்றது எனக்கு இப்பதான் இருக்குது. காலையில ஒண்ணு பண்றீங்க, ஏன் முன்னாடி ஒண்ணு பண்றீங்க, எங்க அம்மா அப்பா முன்னாடி ஒரு மாதிரி பண்றீங்க. நீ அன்களை பைத்தியக்காரி ஆக்கி விட்டுருவ. எதுக்கு இப்படி சட்டை போட்டு இருக்கீங்கப்பா? சத்தம் வெளியில கேக்குது. நல்ல நாள் அதுமா பொல நாள் அதுமா. அப்புறம் இவரை என்னமா பண்ண சொல்ற? என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு தெரியுமா? என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு? 500 ரூபாய் கொடுத்தா குவார்டர் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காரு 2 பாட்டில. ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? ஏமாப்ல உங்ககிட்ட நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோம்? பக்திமா நல்லவரு, என் குழந்தைய நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்கன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். நல்ல நாள் போல சாமி நல்ல நாள் தான் அடிக்கலான்னு பார்த்தாங்க. கடை லீவு. அப்புறம் நல்ல நாள் அடிக்கணும். அப்படி ஏதோ நடந்துருமாமா? என்ன நான் சத்தியமா ஒண்ணும் பண்ணல காயத்ரி. ஒண்ணு பண்ண சொல்லாதீங்க. அப்படியே கொலையே பண்ணிடுறேன். அதெல்லாம் வர முடியாது. நீயே போயிட்டு வா. நீ போய் ஏதோ சமாளி. பிளேடு 1.5 ரூபா பிளேடு வாங்கி அப்படியே தலை சுற்றி ஒரு 72 சுழி போட்டு விட்டுறேன். ஃபுல்லாக லைனாக வீடு கட்டி விட்டாங்க. கிச்சன் ரூமு, பெட்ரூமு, சாமி ரூமு, ஒரு ஹாலு, உள்ளே அட்டாச் பாத்ரூமு, ஒரு வெளியே வராண்டா, மேலே மாடி. சரியா? தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. எல்லாம் ஆட்டுல இருந்து கடாயில இருந்து எல்லாம் இப்படி இந்த மாட்டுல இருந்து சரி, அடிக்கிற பொண்டாட்டில உங்களுக்கு வேண்டாம். நீங்க அவளை டிவோர்ஸ் பண்ணிருங்க. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். அப்படிங்கிறீங்களா? ஆமா, லெட்டர் வாங்கிக்கங்க. லவ் லெட்டர் தானே? ஆமாங்க. சரி, நான் வீட்ல போய் பர்சனலா பண்ணிட்டு இருக்குது. கண்டென்ட் நான் சொல்லி கொடுத்தது மட்டும் பண்ணி பேரு தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கற. நீ நான் தேவையில்லாத பண்ணல, நீங்க தான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. யோ மச்சான், என்னைய போட்டு இந்த அடி அடிச்சிட்டு நீங்க எப்படி அவளுக்கு ஓகே சொல்ற? கண்டென்ட் படி நான் வேற யாராவது நீங்க ஓகே சொல்லுவீங்க. நான் எப்படி ஓகே சொல்லுவீங்க? எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். நான் என்னையா ஒண்ணே? நான் என்ன ஒண்ணே? நீ குச்சி குடு. எதுக்கு மேல கை வச்சிட்டு இருக்க? எதுக்கு அடிக்கிற? ஒரு தடவை சொல்லி கொடு திட்டு. சரியா? அஞ்சாறு சொல்லி கொடுத்து வரல அப்படின்னா 2 திட்டு. அது என்ன அடிக்கிறது? நீங்க எல்லாம் யாரு ஜில்லா கேப் மாதிரியாச்சே? யார் நானா? ஆமா, நாங்க தான் கேப் மாதிரி. கொஞ்ச நேரம் ஆனா கிணத்தையே காணுன்ற. நீ எல்லாம் நாங்க கேப் மாதிரி, இவர் நல்ல மாதிரி. கிணத்துல இருக்கிற தண்ணி காணும் அப்படின்றது. நான் மோக்கலாட்டு தான் வந்தேங்க. ஆனா கிணத்துல தண்ணி காணுங்க. நான் பார்க்கும்போது
இப்பதான் தண்ணி இருக்குது அப்படின்னு பண்ணி சரியா? தேவையெல்லாம் பேசிட்டு வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க போங்க. தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அமைதியா இருக்கு. கிணத்துக்கார பார்த்தாருன்னா அப்புறம் செருத்து சோத்தி விட்டுருவாரு. ஏற்கனவே கை வலிக்கு நான் டென்ஷன்ல இருக்கிறேன். நீ தேவையெல்லாம் இது பண்ணிட்டு செஞ்சு கொடுக்கலன்னா பிரச்சனையா? குலாப் ஜாமுன் வா 4 கிலோ வேணா கடையில வாங்கி தரவா, வந்து தின்னு. சிரிக்காத, எரிச்சல் ஆயிருவ. குலோப் ஜாமுன் பிரச்சனையான்னு கேக்குறீங்களே, நான் என்ன அதுல உள்ள பாசம் தெரியல, அந்த குலோப் ஜாமுன் அப்பதான் கண்ணு தெரியுது. காமெடி பண்ணிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நானு இப்ப பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. வீட்டுல போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்டா. இங்க பேசுறதுக்கு நேரம் இல்ல. அப்போ பாத்துட்டு இருக்கிறாங்க, நட போலாம், நட பாத்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இங்க கத்திட்டு இருக்கீங்க? சமூக உர போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுங்க மேல ஊசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க மாமா. உன்னை அடிக்க வந்து நான் குப்புறேன். அப்படி போய் சொன்னா நான் என்ன உதைக்க சொன்னா நான் அடிக்க சொல்லி கேட்டனா? கம்முன்னு போயிருங்க மாமா, சும்மா சும்மா அடிக்காதீங்க. நான் வரல. ஐயா தடி மாமா, ஓடுங்க மாமா. விஜமுடு டான் 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 டான். வாழும் கூடு ஆலமரத்தில் விழுதல். அம்மா வீட்ல இருந்தா உடம்பு முடியாம தான் போயிருக்காங்க. சும்மா உங்களை விட்டுட்டு என்ன லீவுக்கு ஆடி நோம்பிக்கு 18க்கு அதுக்கு கதையாவாதுன்னா நான் அடிச்சு என்ன பண்ண எனக்கே தெரியாது. ஒரு ஏக்கம் போட நகைச்சு போய்க்கலாம்னு சொல்ல நீங்க அதுதான் சொன்னக்கா. அது சொல்ற கோயில வராது. நீ உங்க அம்மா வீட்ல இருக்கிற இருந்துக்கோ. நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ எனக்கு சும்மா இருக்காம போனா போது ஒரு நாளாவது பிள்ளைகளுக்காக சமப்பம் சொன்னீங்கல்ல, அதனாலதான் அவளுக்கு இலக்காரமா போச்சு. உங்களை பார்த்தா கோவம் வருது, உங்க பெரியமா வேணும் சிரிப்பு வருது. பாத்தீங்களா நீங்க? பெரியமா குடுக்க சிரிச்சுட்டு கம்மன் இருந்துட்டு இருக்கிறாங்க. சரியா? இல்லாட்டி அடிச்சு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சரி ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் அவரு வேற கல்யாணம் பண்ணிக்கிறதா? அப்ப நான் என்னன்னாலும் பரவாயில்லையா அவருக்கு? மறுபடியும் சொல்லிட்டே இருக்காரு கத்த. நாளைக்கு மூச்சு அது கொடுத்து கேளுங்க. ஆமா என் பொண்டாட்டி இருக்கு நீங்க. ஆமா என் பொண்டாட்டி அவளை கை வைக்க கூடாது. அண்ணா அப்புறம் நான் திருப்பி கை வச்சிருவேன். அண்ணா அப்புறம் நான் திருப்பி கை வச்சிருவேன். நீங்க அங்கிட்ட நைட்டு பண்ணு மூலம் எங்களான கொடுத்துங்க. நீங்க என்னமோ வந்துட்டு எனக்கு காய்கறி தான் வேணும், எனக்கு காய்கறி தான் பிடிக்கும். காலை புடிச்சு கெஞ்சுறாரு. ராஜா நீ எதுக்கு காலை புடிச்சு கெஞ்சிட்டு இருக்க? மண்டை பால் போடு போடு ரூபி. மாமா வேண்டாம். தொடாதீங்க ஐயா. ஐயா காடிடே. அட ஒண்ணு இல்ல காடி. வாசம் அடிக்கு. ஐயோ என்ன ஐயோ? ஓஹோ, அந்த அளவுக்கு எங்க வீட்டு பொண்ணோட மனசை கெடுத்து வச்சிருக்க நீ. வயசுக்கு வந்து கூட 4 நாள் கூட ஆகுது. அதுக்குள்ள போய் இந்த வேலையை பார்த்துருக்கு. என்னத்த பேசிட்டு நாங்க இப்படி நீங்க பண்ணாத பேசுனேன். அம்மா இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. மாமா மாமா எந்திரிங்க. கொழுத்து போய் திரியலா, கொள்ளு மட்டும் தின்னு இழைச்சு போய் வா, நல்லா சரியாயிரு. மனசாட்சி எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. அதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து கேக்குறேன். சும்மா இருந்தவரை ஒண்ணு நான் அடிக்கல, நீங்க பண்றது தான் அடிச்சேன். உங்க எங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க ஒண்ணும் பண்ணாம நான் அடிச்சேன்னு. நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இப்படித்தான் சொல்லுவேன். வீட்டுல போய் ஏதோ ஒண்ணு தொட தொண்ணூறுக்கு அடிச்சுட்டே இருப்பேன். இல்ல அதுக்கு என்ன அடிக்கிறேன்னா எவ்வளவு ஒருத்தர் வந்து கூப்பிட்டா போயிருவீங்களா? பள்ளிகள்லாம் உடச்சு உனக்கு செருப்பு பிஞ்சு பாரு.
என்னமாமா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன எனக்கு அவ்வளவுதான் எவத்த கடிப்பா சரி உங்க பொண்ணுன்னு சொன்னா நீங்க வாய் கிஞ்சிட்டு நின்னுக்குவீங்களா? ஆமா ஒரு பொண்ணு பொண்டாட்டி இருக்கேன், எனக்கு நான் பாசமா பாத்துக்கிற பொண்டாட்டி இருக்கறான்னு தெரியாது. நான் உங்களை நல்லா தானே பாத்துக்கிறேன். நல்லா தான் பாக்குறேன், அடி ஓவரா விழுகுதே. இனிமே நான் அடிக்க மாட்டேன், என்ன பண்ணாலும் நான் அடிக்க மாட்டேன். நீங்க கோபப்படுறதுனால தான் நான் அடிக்கிறேன். இந்த நடிப்புக்குலாம் ஏமாந்துட்டு இருக்காத. நீ சொன்னேன்னா நான் தள்ளி நின்னுட்டேன். அவங்கிட்ட பேசிதான் நீ இது பண்ணிக்கணும். நீங்க வாங்குங்க. இளவரசன் என்ன 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 பேசுறதுக்கு நீங்க என்ன அடி நின்னுட்டே போறியா நீ? சரி இரு பாருங்க, உங்க முன்னாடியே தான் போட்டு அடிச்சிட்டே இருக்க பாருங்க. அடிக்க கையடி முதல்ல நீ. நீ அடிக்க புருஷனா உனக்கு? அடிக்க மாட்டேங்க. ஏய் இப்போ என்ன என் புருஷனை எதுக்கு பண்ணி அடிச்சிட்டு இருக்கற? யாருக்கு யாரு புருஷன்? புது பொண்டாட்டி ஐயோ இவன் நம்மள அடிச்சு கொன்னே போட்டு போயிடுவாங்க. உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இங்கே பாருங்க, மாமாவோட கனவு, எங்களுடைய கனவு லட்சியமே இதுதான். ரொம்ப பெரிய ஒரு கனவு, இது நிறைவேறிடுச்சு. இப்போவே எங்களுக்கு ஒரு நிறைவடைஞ்ச மனசு நிறைவடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம். எல்லாமே உங்களால தான். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். சப்போர்ட் பண்ணி எங்கள் வீடியோ வந்து டெய்லி வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். முக்கியமாக வந்து வீடியோ போட்ட உடனே லைக் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய 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 நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி சத்தியமாக. உங்கள் அது வந்து உங்கள் அன்புக்கு வந்து நாங்கள் என்னென்றும் அடிமையாக இருப்போம், நன்றி கடனோடு இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.